சும்மா அப்படியே நம்ம இப்போ லோக்கலில் ஒரு டிரைவ் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு கடையை ஒன்று பார்த்தோம். அவங்க வந்து கிராண்ட் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி பலூன்லாம் கட்டி பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஏரியாவில் இன்றைக்கி வந்து தாய் சில்லி டு கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இன்றைக்கி 50% ஆஃபர்னு சொல்லிட்டு கிராண்ட் ஓப்பனிங் போட்டாங்க. சரி, ஓகே, 50% ஆஃபர் அப்படின்னு பார்த்தா என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கர்ரீஸ் இருக்குது. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே வந்து பார்த்தா வந்து லைன் வந்து க்யூவில் நின்றுருக்காங்க. இன்றைக்கி வந்து மொபைல் ஆர்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ ஆர்டர் அவ்வளோ கூட்டம் போயிட்டு இருக்குது. அப்படியே நம்மளும் ஒரு ஆர்டரை போட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா 50% ஆஃபர்ன்றதால நிறைய க்ரௌடு. எக்ஸ்கியூஸ் மீ காய் டம்ப்ளிங்கில் வந்து 7 பீஸு, ஸ்ப்ரிங் ரோல் போட்டிருக்கோம், காய் ரோல்ஸு, காய் டால் அண்டு டாம்யாங் காய். இதில் வந்து ரெட்டு போட்டிருக்கோம், ரெட் கறி. இதில் வந்து காய் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று போட்டிருக்கோம். அப்புறம் பேட் ஷோ நூடுல்ஸ் போட்டிருக்கோம், டங்கின் நூடுல்ஸு, இப்போ தாய் சாவின், ஸ்பைசி பேஸு. இது எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம். போட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு $120 வந்து $60 தான் வந்துச்சு. 50% ஆஃப் பண்ணுறதால ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி கிட்ட வாங்க. மக்களே, இப்போ நம்ம 11 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் தாய் சில்லி டு கோல. பாருங்கள், அந்த பாக்ஸை பார்க்கும்போதே ஒரு பயங்கர பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிராண்ட் ஓப்பனிங் இன்றைக்கி தான் இதனுடைய ரெஸ்டாரண்ட்டு. ஸோ போயிட்டு ஒரு 11 ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். பாருங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து தாய் சாவ்மான் வந்து நம்ம நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் அதுக்கு அடுத்த ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து தாய் ஃப்ரைட் ரைஸு. ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இது வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒயிட் ரைஸ் வேணுமா இல்லை ப்ரௌன் ரைஸ் வேணுமான்னு கேட்டாங்க. இது எக்கு போட்டு சிக்கன்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி பாசில் நூடுல்ஸ் நல்லா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. சிக்கன் வேணுமா போக்கு வேணும்னு கேட்டாங்க. நம்ம என்ன வேணுமோ அதை வந்து போட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாய் டம்ப்ளிங்ஸ். ஸோ இது பார்க்குறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு. அதுமாரி டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்குது. இன்ன வரைக்கும் பார்த்தா இது ஒரு 4 ஐட்டம்ஸ் வந்து 4 ஐட்டமே நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாய்யம் காய் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள், இதில் வந்து நம்ம சிக்கன் போட்டிருக்காங்க வித் ப்ளஸ் மஷ்ரூம் போட்டிருக்காங்க. இதில் ரைஸ் வந்து நம்ம போட்டு சாப்பிட வேண்டியதான். இது கொஞ்சம் டேஸ்ட் சுமாராக தாங்க இருக்குது, அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டோஃபி பேட் ரீச் டயோன்னு சொல்லிட்டு இந்த டோஃபியுமே சூப்பராக இருக்குது. இதுவுமே நல்லா இருக்குது டேஸ்ட் வைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காய்டா கிறிஸ்பி சிக்கன். ஸோ இது வந்து நம்ம நார்மல் டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது, மற்ற கடையில் சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பி சிக்கன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ரோலு. ஸோ ஸ்ப்ரிங் ரோல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்ப்ரிங் ரோலும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காய் டம்ப்ளிங் சூப்பு. இந்த 2 சூப்புமே வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் டேஸ்ட் வைஸ் சொல்ல முடியாது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கறி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ரெட் கறி வந்து இது எல்லா ஃபுட்டாக கம்பேர் பண்ணும்போது இந்த ரெட் கரிஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சிக்கன் போட்டு நல்லா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு. பட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ நெக்ஸ்ட் டைம். பாய்.